பிள்ளையா இருந்தாலும் உங்ககிட்ட கூட வவுச்சர்ல கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால நீயா நல்லதுதானே, கணக்கு தப்பா போயிடக்கூடாதுல்ல. எவ்வளவு? தேங்க்யூ. கமான் கமான், கேஷ் கேஷ் கேஷ். நீங்க ஒரு தடவை எண்ணி பாத்துங்க. தேவையில்லை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். சின்ன துறை போயிட்டு வரேன் ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லாம பெட்டி அவரே தூக்கிட்டு போறானே, என் ஆளுங்க இல்ல. அவரே ஒரு வெயிட் லிஃப்டர் ஆச்சே சார், அவருக்கு பொட்டி ஒரு வெயிட்டா இருக்குமா என்ன? நீங்க என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு 12 மணி வரைக்கும் வழக்கமான அலைச்சல், 3 மணிக்கு மேல தொழிலதிபர்கள் மகாநாடு. அதான் இந்த மேட்டரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், பேசாம நீங்க படிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் 6 மணிக்கு அநாத கூட்டம், இது அநாத ஆசிரமத்துல கூட்டம். 9 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அப்புறம் ராத்திரி பூராவும் வழக்கம் போல அங்க விசிட்டர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். விரும்பி வரேன். சார், இவங்கெல்லாம் உங்களை பார்க்கணுமா? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், செக்ரட்டரி. ஃபாரின்ல இருந்து நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கோம், நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆபீசர். செக்ரட்டரி, என் மூளைய 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணணுமா? பேஷா பண்ணிடலாமே, உயிர் போன உடனே 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமே. சார், என் மூளைய இன்சூர் பண்ணுவாங்களோ? இருந்தா செய்துப்பாங்க. லாலா ரூர்கேலா. என்னது லாலா ஊர்காயா? லாலாங்கிறத ஒரு பேரு, ரூர்கேலான்றது ஒரு ஊர். உடனே வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கேஷ் கொண்டாந்துருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். எல்லாமே பிளாக் தானே? எஸ் சார். இதை நான் ஒயிட் ஆக்கணும், உங்க அக்கவுண்ட்ல கரெக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார், இந்த அம்மா உங்களை பார்க்கணுமா? அம்மாவா பொண்ணா? நடுத்தரமா இருக்கு சார். நந்தினி எப்படி இருக்கிறா? ரொம்ப லட்சணமா இருக்காங்க. நீ வெளியே போய் அவளை மட்டும் உள்ள வர சொல்லு. அந்த அம்மாவை மட்டும்தான். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன என்ன? எங்க மகளிர் மன்றத்துல சமையல் கலையை பத்தி ஒரு கையெழுத்து பிரதி வெளியிடுறோம். அப்படியா? எப்போ? இந்த மாசம் தான். ஓஹோ, பாத வெளியிடா? ஆமா, எங்க முதல் இஷ்யூவை உங்க கையால வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். தாராளமா தாராளமா. என்னடா சமையல் புத்தகமா நினைக்காதீங்க, உங்க அந்தஸ்துக்கு அது ரொம்ப சீப்பா தான் தெரியும். ஐயோ, என்னங்க நீங்க அந்தஸ்து சீப்புன்னு நீங்க எல்லாம் வந்து கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எப்போ எங்கன்றத நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தினா அவசியம் வர்றேன். ஓ, தேங்க்யூ சார். ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னப்பா செக்ரட்டரி? என்னையா கிண்டலா? கிண்டலா? என்னப்பா இது? நீ யூனியன் செக்ரட்டரி, நான் முதலாளிக்கு செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி கூப்பிட்டு கூடாதா? என்னையா இப்ப? ஒண்ணு இல்ல, முதலாளி உன்னை வர சொன்னார். வரம்போய்யா, அத கொஞ்சம் மரியாதையா சொல்ல. போங்கய்யா. அப்படி சொல்லப்பா. வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன முத்தையா, இந்த மாசம் டர்ன் ரொம்ப குறையுது. ஆளுங்களும் குறைஞ்சிட்டாங்களே. சில பேர் சிக் லீவ்ல போயிருக்காங்க, சில பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, சில பேர் நீங்களே குறைச்சிட்டீங்க. டர்ன் ஓவர் குறையத்தானே செய்யும். அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாசம் குறைஞ்ச பெர்சன்டேஜ் அடுத்த மாசம் டர்ன் ஓவர்ல காட்டின்னு தெரியுதா? அப்படின்னா ஓவர் டைம் செய்யணுங்க.
அதுக்கு நீங்க டபுள் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. ஓவர் டைம் டபுள் அலவன்ஸ் பிசினஸ் எல்லாம் வேண்டாங்க. இருக்கிற டயத்துல ஒழுங்கா வேலை செஞ்சா டேர்ன் ஓவர் காட்டலாங்க. அது பார்க்கலாங்க. பாத்தியா, யாரு முதலாளின்னே தெரியாம போச்சு. இந்த பாருங்க, எனக்கு கூட 50 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி வேணுங்க. உனக்கு இல்ல, நான் எடுத்துக்க. ஆமா, நீ என்னமோ முதலாளி கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தியாமே, போனஸை பத்தி சொல்லக்கூடாது. முதல்ல மகஜரை கொடுப்போம், அப்பால பேசுவோம். நீ சோத்தை திருட்டு எழுதக்கூடாதா கத்தப்பா? எழுதிட்டுன்னா என்னப்பா? அப்படி என்ன விழுந்து விழுந்து எழுதிக்கிட்டு இருக்கிற? தமிழ் தான். நீ ஒண்ணு, என் மகனுக்கு ஆர்வர்ல வேலை கிடைச்சிருக்குதான். அவனுக்கா? பின்ன உனக்கா? அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ அனுப்புங்கப்பான்னு எழுதிருந்தான். நான் எங்க போறது பாஸ்போர்ட் சைஸுக்கு? வீட்டுல இருந்த பழைய போட்டோவை எடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். இந்த பாரு. இங்க அட, உன் பையன் நல்ல பையன் இருக்கான். போட்டோ நேரம் மட்டும் நான் என் குழந்தை அழகாதான் இருப்போம். ஆமா, என்ன அது கழுத்துல சங்கிலி மாதிரி? சங்கிலியா? சட்ட தேவாங்க முடிக்கிறது. பையனுக்கு அடிக்கடி வயிற்றால போய்கிட்டு இருக்க. சோறு தின்னு போது மற்றவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நீ வேற. அதனால மந்திரிச்சு போட்ட புள்ள ஒல்லியா வட வடன்னு இருக்காரு. அது சரி, அழகா சோறு போட போகுது, அறிவுதான் முக்கியம். அது என் மகனுக்கு நிறைய இருக்கு. இருந்தா போயிடுச்சுக்குவான். கிண்டல் பண்ணாத முக்கியம். சரி, இந்தாங்கப்பா, இந்த மகஜனை எல்லாம் கழுவிட்டு போட்டு கொண்டாங்க. முதல்ல கையோட நான் போட்டுறேன்.